வணக்கம் நண்பர்களே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு, அதாவது சின்ன குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, நம்மளுடைய டெக்னாலஜி வளர வளர நம்மளுடைய கண்களில் பாதிப்பு நிறையா ஏற்படுது. அது நான் என்ன சொல்கிறேன்னா மொபைலை தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே என்ன, சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்க எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோன், லேப்டாப், டிவி இது எல்லாமே நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால, ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. இப்போ மொபைல்லே எல்லாமே வந்துருச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி வெளியில் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ மொபைலில் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆகி நம்ம மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய கண் பார்வை குறைபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நிறைய பேர் ஒர்க்கே லேப்டாப்பில் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னென்னா மங்கிய பார்வை ஏற்படும், கண்களில் எரிச்சல் ஏற்படும், கண்ணீர் வரும், கண் புரை இதெல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஒரு ரெமெடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிங்க. நம்ம உணவு மூலியமாகவே நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிடலாம். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னா அதுதாங்க பெரிய வெங்காயம். இது ஒரு சூப்பரான பவர் கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கண்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவரை கொண்டது தான் பெரிய வெங்காயம். வெங்காயம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நம்மள பல பேர் நினச்சிருப்பாங்க, வெங்காயம் கண்ணை கலங்க வைக்கிற ஒரு பொருள் தானே, எப்படி அது கண்ணுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உண்மை என்னென்னா, வெங்காயத்தில் விட்டமின் ஏ இருக்குது. ஸோ விட்டமின் ஏ தான் நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. நம்மளுடைய கண்ணுடைய அந்த பகுதியை எல்லாத்தையும் வலுப்படுத்துறதுக்கு முக்கியமான சக்தி என்னென்னா விட்டமின் ஏ தான். ஸோ விட்டமின் ஏ குறைபாடு இருந்தால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே மாலைக்கண் நோய் வரும், கண் உலர்ச்சி ஏற்படும், நம்மளுடைய கண் பார்வை நல்லா பிளர்ராக தெரிய ஆரம்பிக்கும். தூரத்தில் இருக்கிறது தெரியாது, கிட்டத்தில் இருக்கிறது தெரியாது. ஸோ ஒரு பிளர்டு விஷன் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கண்களில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவரே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ விட்டமின் ஏ குறைபாடு இருந்தால் கண்கள் எப்பொழுதுமே ஒரு சோர்வான நிலையிலே இருக்கவும், இது குழந்தைகளுக்கும் ஏற்படும், பெரியவங்களுக்கும் ஏற்படும். குழந்தைகளுக்கு கூட பார்வை வளர்ச்சி குறைபாடும் வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? விட்டமின் ஏ தேவை. ஸோ வெங்காயத்தில் அந்த விட்டமின் ஏ அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் வெங்காயத்தில் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயந்தான் இது. அதாவது இதில் லூட்டைன் அண்டு சியாசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் என்ன செய்யுதுன்னா, இதுதான் நம்மளுடைய கண் பார்வைகளை வலுப்படுத்துறதுக்கு உதவுது. இந்த லூட்டைன், சியாசாந்தின் கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்களை டேமேஜில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ப்ளூ லைட் டேமேஜை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. வயசு ஆக ஆக வரக்கூடிய அந்த கண் பார்வை குறைபாடை சரி பண்ணுறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் மஸ்குலார் டீஜெனரேஷன் அதை தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. கண் புரையை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா வயதானவர்களுக்கு அடிக்கடி கண்களில் கண் புரை ஏற்படும். ஸோ இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு, கண் சார்ந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் உதவி பண்ணுது. அதனால தான் கம்ப்யூட்டர், மொபைல் அதிகமாக பயன்படுத்துகிறவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த வெங்காய ரெமெடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். ஸோ நம்ம இந்த வெங்காய ரெமெடியை நம்ம இப்போ செய்ய போகிறோம். அந்த ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் தான். இதுக்காக நம்ம எந்த ஒரு காசும் செலவு பண்ணி நம்ம எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லை. நம்மளுடைய சமையல் அறையில் ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிறோங்க. அடுத்து கருப்பு மிளகு 1 சிட்டிகை அளவு எடுத்துக்கிறேங்க. அதாவது கொஞ்சம் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். தண்ணீர் 1 கப்பு எடுத்துக்கிறேங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தாங்க. இதை வச்சு தான் நம்ம அந்த ரெமெடி நம்ம தயார் பண்ண போகிறோம். முதல்ல வெங்காயத்தை தோலை நல்லா உரிச்சிட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு மிக்சியில் போட்டுட்டு 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கிறேங்க.
எடுத்துருங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை என்ன பண்ணுறீங்கன்னா வடிகட்டிட்டு அந்த சாறை மட்டும் நம்ம எடுத்துக்கிறணும். அந்த சக்கை தேவையில்லை, அந்த சாறை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்தோம்ல அதில் போட்டுட்டு 1 சிட்டிகை கருப்பு மிளகு பவுட்ரு இருக்குல்ல அதையும் அதில் போட்டுட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்குனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடும். இது தாங்க உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய வெங்காய ஜூஸ். இந்த வெங்காய ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி குடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் 3 இல்லைன்னா 4 டீஸ்பூன் குடித்தாவே உங்களுக்கு போதும். அதிகமாக குடிக்க வேணாம். உங்களுக்கு வந்து நீங்கள் 1 கப் ரெடி பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஃபுல்லாக 1 கப்பையும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 இல்லை 4 டீஸ்பூன் வந்து குடிங்க. அதிகமாக குடிக்க வேணாம். அதே மாதிரி மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாள் முழுக்க வச்சு குடிப்பீங்க, அப்போல்லாம் குடிக்கக்கூடாது. ஸோ அந்த காலையில் வெறும் வயிற்றில் மட்டும்தான் குடிக்கணும். மிச்சம் இருக்கிறத கீழே ஊற்றிருங்க. இதே மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த ரெமெடியை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா கண் எரிச்சல் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். கண் சோர்வு போக ஆரம்பிக்கும். நீண்ட நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறவங்க, அதாவது மொபைல் பார்க்குறவங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே அந்த கண்ணிலேருந்து வரக்கூடிய வலி, கண்ணீர், அந்த கண்புரை இது எல்லாமே வராது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியதான் இந்த வெங்காய ஜூஸ். அதுக்கப்புறம் மங்கிய பார்வை இருக்குல்ல, அது மெதுவாக நல்ல ஒரு தெளிவான பார்வை வந்து கிடைக்கிறதுக்கு உதவியாகும். அடுத்து உங்களுடைய கண் புரையை வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதே மாதிரி மாலைக்கண் நோயை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த வெங்காய ஜூஸ் வந்து உதவி பண்ணுது. ஸோ இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னா, ஒரு டைம் குடிச்சிட்டு ஐயோ ஒரு டைம் நான் குடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு ரிசல்ட்டு வரல, இன்னும் எனக்கு கண் பார்வை வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து உடனே மேஜிக் கிடையாது. உடனே செஞ்ச உடனே ரிசல்ட் வர்றதுக்கு வந்து மேஜிக் கிடையாது. இதை நீங்கள் வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வாரத்துக்கு 3 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டே வரணும். செஞ்சுட்டே வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். அடுத்து இந்த ஜூஸை வந்து யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தரலாம். அதிகமாக ஆசிட் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அடுத்து ஆனியன் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகும், வெங்காயம் சாப்பிட்டாவே எனக்கு ஒரே அலர்ஜி ஆயிரும்பா அப்படின்னு இருக்கிறவங்க இது எடுக்க வேண்டாம். அது மாதிரி அல்சர், கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டுட்டு இந்த வெங்காயத்தை நான் எடுக்கலாமா அப்படின்ட்டு கேட்டுக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது பொதுவான ஒரு இதுதான். ஸோ நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் 1 இல்லைனா 2 டீஸ்பூன் மட்டும் கொடுத்தா போதும். அவங்களுக்கு வாரத்தில் 1-2 நாள் மட்டும் குடிக்க வச்சா போதும். நீங்கள் இந்த ஜூஸ் கூட சில காய்கறிகள்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேகமாகவே இன்னமும் கண் பார்வை வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ இந்த ஜூஸை நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் உணவில் வந்து கேரட் சேர்த்துக்கலாம், கீரைகள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரியான முருங்கைக்கீரை, விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய அனைத்து கீரைகளுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கண்களுக்கு இன்னுமே வந்து கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது. அதே மாதிரி முட்டை, பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய ஐ ஹெல்த்து டபுள் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு இந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிறணும். அதே மாதிரி கண்களுக்கு நீங்கள் போதுமான ஓய்வு கொடுங்க. ஏன்னா எப்பொழுதுமே வந்து கண்கள் வந்து மொபைல் பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சிறிது நேரம் மட்டும் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிறேங்க. அடுத்து வந்து நான் குருடனாக இருந்தேன், இப்போ நான் பார்க்கிறேன். இந்த ஒரு வரியை வந்து நீங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு இது நடக்காது. இது நடக்கிறதுக்கு சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய மாற்றத்தை தரும். ஸோ வெங்காயம் சின்னது தான் அதான், ஆனால் அதனுடைய பயனானது பெருசு. கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்களும் சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.